ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு. ஸோ ஓகே, ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. பார்த்துக்கோங்க, ஷெடியூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தடவை படித்தாலும் நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ வரைக்குமே ஷெடியூல்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப சின்ன கண்டென்ட் தான், ஆனால் கொஷின்ஸ் வந்து கேட்குற ஸ்டைல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் வந்து நம்மளால் ஸ்டில் நிறைய பேர் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஷார்ட்கட்ஸோடு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, சரி ஓகே, கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஷெடியூல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்து பார்த்தோம் பார்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 பார்ட் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலைன்னா பாருங்கள். ஓகே, சரி ஓகே. ஸோ அதுலேயுமே வந்து நம்ம ஷார்ட்கட்ஸோட தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, சரி ஓகே. ஷெடியூல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணும்போது ஒரிஜினலாக எத்தனை ஷெடியூல் இருந்துச்சு அப்படின்றது போன கிளாஸ்லேயே சொன்னேன். 8 ஷெடியூல்ஸ் வந்துருக்கும். ஸோ இப்போ எவ்வளோ ஷெடியூல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஷெடியூல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ ஸ்டேட்டோட பேர், ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ என்னென்ன ஸ்டேட்ஸ்? தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு சொல்லி 28 ஸ்டேட்டு, 8 யூனியன் டெரிட்டரி இருக்குல்ல. ஸோ அது மாதிரி ஸ்டேட்டோட பேரும் அண்ட் அதோட டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ சென்னைனா தமிழ்நாடுனா தமிழ்நாட்டோட நார்த் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, சவுத்தில் வந்து கன்னியாகுமரியில் இருக்குது, ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடியக்கரை பாயிண்ட் கேலிமர்ன்றது இருக்குது, வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனைமலை ஹில்ஸ், இந்த கோயம்புத்தூர், தருமபுரி அந்த ரீஜனோட முடியும் அப்படின்னு ஸ்டேட்டோட எல்லையை வந்து வரையறுக்கிறாங்களே. ஸோ அதுதான் இந்த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ தமிழ்நாடுன்ற நேம் இருக்கும் அண்ட் இட்ஸ் அதோட டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். அதை வந்து நீட்டாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நேம் ஆஃப் த யூனியன் டெரிட்டரி, யூனியன் டெரிட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அண்ட் அதோட டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனும் எல்லாத்தோட ஸ்டேட், ஸோ எல்லா ஸ்டேட்டோட நேம் அண்ட் இட்ஸ் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூல் அப்படின்றது. ஓகேவா? ஓகே, ஸோ இது ஈஸியாக அமைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேர் வைக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, பேர் வைக்கிறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி ஓகே. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எமாலுமெண்ட்ஸ், அலவன்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ். ஓகே, ஸோ இது வந்து என்ன? ஓகே, செகண்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு நான் லாஸ்ட்டான ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஸோ இப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா சேலரிஸ், சேலரி பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எமாலுமெண்ட்ஸ், அலவன்சஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சேலரிஸை பற்றி சொல்கிறது தான் வந்து செகண்ட் ஷெடியூல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் யார் யாருக்கான சேலரி அப்படின்றத நான் சொல்கிறேன், லேட்டராக சொல்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போதைக்கு செகண்ட் வந்து சேலரி அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓத்ஸ் ஆர் அஃபர்மேஷன். ஸோ பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்கல்ல. ஸோ யார் யாரோட பதவி பிரமாணங்கள் இந்த இதெல்லாம் டு ப்ரொடெக்ட் த சாவர்னிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி ஐ வில் அபைட் பை த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சில உறுதிமொழிகள் இருக்கும்ல. ஸோ அதை வந்து யார் யாரோட உறுதிமொழிகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன் யார் யாரெல்லாம் உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஷெடியூல் நம்பர் 3ல வந்து ஓத் அண்ட் அஃபர்மேஷன். ஓகே ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் நம்பர் 4. ஸோ ஷெடியூல் 4ல வந்து அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இன் அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா இன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேட் தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் இருக்கு. ஸோ ராஜ்யசபாவில் வந்து பார்த்தீங்கன்னா 250 சீட்டா. ஸோ அதில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ ரெப்ரஸன்டேஷன், நம்ம எவ்வளோ சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி இருக்கக்கூடிய அந்த டீடைல்ஸ் இருக்கக்கூடியது தான் வந்து ஷெடியூல் நம்பர் 4 அப்படின்றது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டோட ரெப்ரஸன்டேஷன் வந்து ராஜ்யசபாவில் எவ்வளோ இருக்குன்னா 18 இருக்கும். ஸோ தமிழ்நாடு அப்படின்ற இடத்துல 18 சீட்ஸ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் த ராஜ்யசபா அப்படின்றது ஷெடியூல் நம்பர் 4. ஓகேவா? ஷெடியூல் நம்பர் 5 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெடியூல்ட் ஏரியாஸ் அண்ட் ஷெடியூல்ட் ட்ரைப்ஸ். ஸோ ஷெடியூல்டு ஏரியா அண்ட் ஷெடியூல்ட் ட்ரைப்ஸோட கண்ட்ரோல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த ஷெடியூல் நம்பர் 5 அப்படின்றது. ஓகே, ஷெடியூல்ட் ஏரியாஸ் அண்ட் ஷெடியூல்ட் ட்ரைபோட அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோலை பற்றி சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் நம்பர் 5. ஷெடியூல் நம்பர் 6ல வந்து பார்த்தீங்கன்னா அதர் ட்ரைபல் ஏரியாஸ். ஓகே, இதுலேயே ஆல்ரெடி ஷெடியூல் ட்ரைப்ஸ்னு வந்துருச்சு. ஓகே, ஏரியாஸ் ஆஃப் ஷெடியூல் ட்ரைப்ஸ்னு வந்துருச்சு. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரைபல் ஏரியாஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதர் ட்ரைபல் ஏரியாஸ்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, அதர் ட்ரைபல் ஏரியாஸை பற்றி சொல்கிறது அதாவது என்னன்னா அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். இந்த கொஸ்டின் இது வந்து கொஸ்டினாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே, எத்தனை டைம் கேட்டாலும் இப்போயும் தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க. ஓகே, ஸோ அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் ஆப்ஷனில் வந்து என்ன சொல்லி கேட்பாங்க அப்படின்னா 6th ஷெடியூலில்
இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் என்னன்னா அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஸ்டேட் கொடுத்து ஏதாவது ஒரு தப்பான ஸ்டேட் கொடுத்துருவாங்க. ஓகே, இல்ல 6th ஷெட்யூல்ல இல்லாத ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். ஸோ ஆப்ஷன்ல மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மணிப்பூரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? மணிப்பூர் அப்படின்றது. ஸோ மணிப்பூரா மிசோரமா மேகாலயான்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகே, மணிப்பூர் கிடையாது, மிசோரம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ATM ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அசாமா, A ஃபார் அசாம், T ஃபார் திரிபுரா, M 2 M வந்து ஒன்று மேகாலயா, இன்னொன்று மிசோரம். ஓகே, நாட் மணிப்பூர். இட் இஸ் நாட் மணிப்பூர், இட் இஸ் மேகாலயா அண்ட் மிசோரம். M ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மேகாலயா அண்ட் மிசோரம், இட்ஸ் நாட் ஃபார் நாட் மணிப்பூர். ஓகே, ஸோ ஓகே. ஸோ ஏடிஎம்ல மணி இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடிஎம்ல மணின்றது இந்த மணி. ஓகே, மணிப்பூர். ஏடிஎம்ல மணி இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மணிப்பூர் கிடையாது அப்படின்றது தான் இதுக்கான ஷார்ட்கட். 6th ஷெட்யூல் அப்படின்றது அதர் ட்ரைபல் ஏரியாஸை சொல்லக்கூடியது. அதில் என்னென்ன ஸ்டேட் சொல்லியிருப்பாங்க? அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். டிவிஷன் ஆஃப் பவர்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா யூனியன் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஸ்டேட் லிஸ்ட் ஒன்று இருக்கும், கான்கரண்ட் லிஸ்ட்னு இருக்கும். ஸோ யூனியன் லிஸ்ட்டில் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த சப்ஜெக்ட்டில் யூனியன் கவர்மெண்ட் மட்டும்தான் லா எனாக்ட் பண்ண முடியும். ஓகேவா? சட்டம் போட முடியும். ஸோ அந்த சப்ஜெக்ட்டில் என்னென்ன லிஸ்ட்டில் வந்து அந்த சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த சப்ஜெக்ட் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்டில் தான் அந்த கவர்மெண்ட் வந்து எனாக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ், பிரிசன் அதெல்லாம் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ போலீஸ் ரிலேட்டடாவோ பிரிசன் ரிலேட்டடாவோ ஏதாச்சும் ஒரு சட்டம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்டால தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் இந்த எக்ஸைஸ்லாம் இருக்குல்ல, எக்ஸைஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும். ஸோ அப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த அது ரிலேட்டடாக எந்த ஒரு இதாக இருந்தாலும் சேஞ்சஸ்னாலும் கொண்டு வர முடியும் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது வந்து என்னன்னா ரெண்டு பேருமே சைமல்டேனியஸா அந்த சப்ஜெக்ட்ஸ்ல லாஸ் எனாக்ட் பண்ணலாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணலாம். ஓகே, ரெண்டு பேருமே சட்டமும் வந்து கான்ட்ரடிக்ட் ஆகல அப்படின்னா ஓகே, ரெண்டு சட்டமும் ஃபங்க்ஷனா இருக்கும். சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் ஆகுது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று சொல்லுது, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றது அப்படின்னா அப்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட லா தான் வந்து ப்ரிவேல் ஆகும். சென்ட்ரல் கவர்மெண்டோட லாக்கு தான் பவர் அதிகம், ஸ்டேட் கவர்மெண்ட் லாக்கு பவர் கம்மி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்கரண்ட் லிஸ்ட்ல மட்டும் கான்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்ல ரெண்டு பேருமே லா எனாக்ட் பண்ணலாம். அப்படி ரெண்டு பேருமே ஒரே சப்ஜெக்ட்ல லா எனாக்ட் பண்ணும்போது கான்ட்ரடிக்ட் ஆகல அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகே, பேரலா இருக்கும், ரெண்டுமே வந்து அமலுக்கு வரும். கான்ட்ரடிக்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் யாரோட லா வந்து ப்ரிவேல் ஆகும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட லா தான் வந்து பவர் அதிகம், அதுதான் வந்து ப்ரிவேல் ஆகும். ஓகே ஓகே, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்றது. ஸோ ஷெட்யூல் 8 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ இது நம்ம பார்த்தோம், பார்ட்லேயே வந்து பார்த்தோம். 8th ஷெட்யூல் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா 1+7 17 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட் 17 வந்து பார்ட்ல வந்து எத்தனாவதுனா 17th வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸை பற்றி சொல்லக்கூடியது. அதே ஷெட்யூல்ல வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜஸ் சொல்றது. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் நம்பர் 9. ஷெட்யூல் 9 வந்து வேலிடேஷன் ஆஃப் சர்டைன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ வேலிடேஷன் ஆஃப் சர்டைன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா இப்போ டிபிஎஸ்பியை ஒரு நம்ம வந்து என்ஷூர் பண்றதுக்காக ஒரு சில சட்டங்கள் போடுவாங்க. அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற விதமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சட்டத்தை வந்து நல்லிஃபை பண்ணிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல ஒரு சோசியல் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்றது ஆர்டிகல் 14ல சொல்லியிருக்காங்க, ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே உள்ள ஒரு உரிமை தான். ஸோ இப்போ நம்ம ரிசர்வேஷன் அப்படின்னு ஒன்று கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆர்டிகல் 14 வயலேட் பண்ணுதா. ஸோ பேஸ்ட் ஆன் மெரிட் லிஸ்ட் இல்லாமல் ஒரு கம்மி மார்க் எடுத்த ஒரு லாஸ்ட் ஒரு ஷெட்யூல்டு கேஸ்டோ இல்லை ஷெட்யூல் ட்ரைப்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, ரிசர்வேஷன் கொடுக்குறோம். ஸோ அப்போ ரைட் ஈக்குவாலிட்டின்றது அடிபடுது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி சில எக்ஸப்ஷனல் கேசஸ்க்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வேலிடேஷன் ஆஃப் சர்டைன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேவா? ஓகே, ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 9th ஷெட்யூல்ல இந்த 9th ஷெட்யூல் இப்போ ஒரு லா எனாக்ட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூவே பண்ணக்கூடாது, அதை வந்து இன்வாலிட்னு நல்லிஃபை பண்ணக்கூடாது சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா அதை வந்து ஒரு லா எனாக்ட் பண்ணி அதை 9th ஷெட்யூல்ல போய் வச்சிருவாங்க. ஸோ அப்படி வச்சுட்டாங்கன்னா இட் இஸ் அவே அப்பார்ட் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா ஐஆர் கோயலோ கேஸ் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும். ஐஆர் கோயலோ கேஸ்
இது வந்து 2007ல வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த கேஸ்ல ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதையுமே நீங்க வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லி நீங்க எதையுமே கிளாஸிஃபை பண்ணக்கூடாது. ஸோ அதனால ஏப்ரல் 24, 1973 இந்த ஒரு டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 24, 1973க்கு அப்புறம் நீங்க 9th ஷெட்யூல்ல என்ன வச்சாலும் இட் இஸ் சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ அதுக்கு ஏப்ரல் 24, 1973 முன்னாடி உள்ளதை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வச்சது எல்லாத்தையுமே வந்து இட் இஸ் சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஜேஆர்ன்றது ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகே, ஸோ இந்த ஏப்ரல் 24, 1973க்கு அப்புறம் இருக்கக்கூடிய 9th ஷெட்யூல்ல ஆட் பண்ண எல்லா சட்டமும் சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி சொன்னது எந்த கேஸ் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஐஆர் கோயிலோ கேஸ் 2007ல உள்ளது. ஓகேவா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது 10th ஷெட்யூல். ஸோ ஓகே, ஸோ ஒரிஜினல் நம்ம ஒன்று பார்த்தோம். ஒரிஜினலாக 8 ஷெட்யூல்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே 9th ஷெட்யூல் ஒன்று வந்திருக்கு. ஸோ அப்போ புதுசாக லேட்டராக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. லேட்டராக ஆட் பண்ணாங்க அப்படின்னா ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அது என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951ல தான் இந்த 9th ஷெட்யூல் அப்படின்றத வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 9th ஷெட்யூல் ஆட் பண்ணது எந்த அமெண்ட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951. ஓகே, ஸோ அடுத்து 10th ஷெட்யூல் ஆன்டி டிஃபெக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985. ஓகே, இது வந்து 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்புறம் பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டி இதுவும் பார்த்துடலாம். 73rd அண்ட் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா, ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1992 தான். ஓகே, 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டியை 11th ஷெட்யூல் அண்ட் 12th ஷெட்யூல ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. ஓகே, வேலிடேஷன் ஆஃப் சர்டன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். ஆன்டி டிஃபெக்ஷன் அப்படின்னா என்னன்னா கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ ஒன்ஸ் எந்த பார்ட்டி மூலமா டிக்கெட் வாங்கிட்டு எம்பியோ எம்எல்ஏவோ ஆகுறாரோ அதுல தான் கண்டினியூ பண்ணணும். ஒன்ஸ் எம்எல்ஏவோ எம்பியோ ஆன பிறகு வேற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஜம்ப் பண்றதுன்றது ஆன்டி டிஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 52nd அமெண்ட்மெண்ட் 1985ல ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ 11th ஷெட்யூல் நமக்கு தெரியும் பஞ்சாயத்துன்றதுக்கான கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 தான் கொடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி முனிசிபாலிட்டின்றது 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 12th ஷெட்யூல். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 29 மேட்டர்ஸ் அப்படின்றது இருக்கும். இதுவும் கேட்பாங்க பஞ்சாயத்துல எத்தனை மேட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 29 மேட்டர்ஸ். ஓகே, பஞ்சாயத்து 11th ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து எந்த அமெண்ட்மெண்ட்ல ஆட் ஆச்சுன்னு கேட்கலாம். ஸோ அதுல எத்தனை மேட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, இந்த அமெண்ட்மெண்ட் 73rd 1992ல எத்தனை மேட்டர்ஸ் இருக்குன்னா 29 மேட்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி முனிசிபாலிட்டியில் எத்தனை மேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 மேட்டர்ஸ் இருக்கு. ஓகே, 18 மேட்டர்ஸ். ஓகேவா, 18 மேட்டர்ஸ் இருக்கு. ஸோ இதுதான், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 11th ஷெட்யூல் 12th ஷெட்யூல் இது ஓகே முடிஞ்சிச்சா. ஆன்டி டிஃபெக்ஷன்ல 52nd அமெண்ட்மெண்ட் 1985ன்றது அவ்வளவுதான். ஸோ இதுக்கு மேல இதுல क्वेश्चन கேட்க முடியாது. அண்ட் வேலிடேஷன் ஆஃப் சர்டன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றது ஆர்டிகல் 31C வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே, சி. ஓகே, ஸோ அது ஓகே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951ல ஆட் பண்ணிருப்பாங்க. இந்த ஐஆர் கோயிலோ கேஸ் பார்த்துட்டோம். ஸோ இது என்ன டேட் அப்படின்றத சும்மா சொல்றேன். என்னன்னா ஏன் இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்கன்னா இந்த டேட் அன்னைக்கு தான் கேசவனந்த பாரதி கேஸ் அதோட ஜட்மெண்ட் வந்திருக்கும். கேசவனந்த பாரதி கேஸ் 1973 தானே இந்த கேசவனந்த பாரதி கேஸ். ஸோ இந்த கேசவனந்த பாரதி கேஸோட ஜட்மெண்ட் வந்து ஏப்ரல் 24, 1973 வந்திருக்கும். ஸோ அதனால அது இந்த கேஸ்ல என்ன ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க? ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல எதை வேணா அமெண்ட் பண்ணலாம், ஆனா it should not affect the basic structure of the constitution அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. சோ இதுல கொடுத்த ஜட்மெண்ட் என்ன? constitutional amendment should not violate the basic structure. சோ இதெல்லாம் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ கேசவானந்த பாரதி கேஸ்ல கொடுத்த ஜட்மெண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா should not violate the basic structure of the constitution. Constitution நீ எதை வேணா அமெண்ட் பண்ணு, ஆனா basic structure of the constitution லைக் வந்து பாத்தீங்கன்னா செக்யூலர், இந்தியான்றது ஒரு செக்யூலர் கண்ட்ரி. சோ அந்த மாதிரி ஒரு அடிப்படை விஷயங்களை வந்து பட் ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத அவங்க டிஃபைன் பண்ணல. ஓகே, பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்ற ஒரு டெஃபினிஷன், ப்ராப்பரான டெஃபினிஷன் கொடுக்கல. சோ பை எவல்யூஷன்ல ஒரு புதுசா ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, சோ அந்த மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணக்கூடாது
கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னது கேசவானந்த பாரதி கேஸ். அதோட ஜட்மெண்ட் வந்து டேட் வந்து April 24, 1973. ஸோ அந்த டேட்டை தான் வந்து ஐஆர் கோயலோ கேஸ்ல வந்து சொல்லி April 24, 1973 அப்புறம் ஆட் பண்ண எல்லாமே 9th ஷெட்யூல்ல ஆட் பண்ண எல்லா சட்டங்களும் இட் இஸ் சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ பிகாஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர். ஜுடிஷியல் ரிவ்யூ ஓகே, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது ஒரு ஜுடிஷியரி சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் த லாவை வந்து செக் பண்றது தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ இது வந்து வேலிடா கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு தான் இந்த சட்டம் போட்டிருக்காங்களா இல்ல கான்ஸ்டிடியூஷனுக்கு கொடுத்த அதிகாரத்தை மீறி போட்டிருக்காங்களா அப்படின்னு வெரிஃபை பண்றாங்களா எக்ஸாமின் பண்றாங்களா அதுதான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை நீங்க 9th ஷெட்யூல்ல வைக்கிறது மூலமா வயலேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதுதான் இந்த ஐஆர் கோயலோ கேஸ்ல. ஓகேவா, சரி ஓகே, 9th ஷெட்யூல் முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே 8th ஷெட்யூல்ல வந்து பாத்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்றது தான் வந்து பாத்தீங்கன்னா 8th ஷெட்யூல். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலா வந்து பாத்தீங்கன்னா 14 லாங்குவேஜஸ் இருந்துச்சு. ஒரிஜினலா இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து அடாப்ட் பண்ணும்போது 8th ஷெட்யூல் வரைக்கும் தான் இருந்துச்சு. அந்த 8th ஷெட்யூல்ல எத்தனை லாங்குவேஜஸ் இருந்துச்சு? January 26, 1950 அப்போ ஒரிஜினலா கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணும்போது 14 லாங்குவேஜஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளவு இருக்குன்னா 22 லாங்குவேஜ் இருக்கு. ஸோ சி இது எல்லாமே கொஸ்டின். ஒரிஜினலா எத்தனை இருந்துச்சு? 14 லாங்குவேஜஸ். இப்போ எவ்வளவு லாங்குவேஜஸ் இருக்கு? அஃபிஷியல் லாங்குவேஜ்ல 22 லாங்குவேஜஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த 22 எப்படி ஆட் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 21st அமெண்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1967ல பண்ணியிருப்பாங்க 21st அமெண்ட்மெண்ட். ஓகே, 21st அமெண்ட்மெண்ட்ல ஒரே ஒரு லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன லாங்குவேஜ் அப்படின்னா கொங்கணி, சாரி சிந்தி அப்படின்ற லாங்குவேஜ். சிந்தி அப்படின்ற லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா 21st அமெண்ட்மெண்ட் 1967ல ஆட் பண்ணதான் சிந்தின்ற லாங்குவேஜ். ஓகே, ஸோ அடுத்து என்ன லாங்குவேஜ் எந்த அமெண்ட்மெண்ட்னா 71st அமெண்ட்மெண்ட் 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, ஸோ இதுல வந்து என்னன்னா கொங்கணி. ஓகே, இதை நான் வந்து தனியா எழுதுறேன். ஓகே, இதை நான் தனியா எழுதுறேன். 8th ஷெட்யூல் அப்படின்றது அஃபிஷியல் லாங்குவேஜஸ். ஓகே, அதில் இனிஷியலாக 14 லாங்குவேஜஸ் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 22 லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ இந்த 22 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 21st அமெண்ட்மெண்ட் 21st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967, அப்புறம் 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அப்புறம் 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, second அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதுல சிந்தி 21st அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணது சிந்தி. ஓகே, 21st அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஆட் பண்ண ஒரே ஒரு லாங்குவேஜ் சிந்தி. ஸோ 71st ஆட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. ஓகே, ஸோ 71st மொத்தம் 3 லாங்குவேஜ் ஆட் பண்ணிருக்காங்க, கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி அப்படின்றது. ஸோ 92nd அமெண்ட்மெண்ட்ல என்னென்ன லாங்குவேஜ் ஆட் பண்ணிருப்பாங்கன்னா போடோ, டாக்ரி, மைத்திலி, சாந்தலி அப்படின்றது. ஓகேவா, ஸோ போடோ, டாங்ரி, மைத்திலி, சாந்தலி. ஸோ எந்த அமெண்ட்மெண்ட்ல எந்த லாங்குவேஜஸ் ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 71st அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1992. இது வந்து 92nd அமெண்ட்மெண்ட் 2001ல. ஓகே, 92nd அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2003ல. ஓகே, ஸோ 21st அமெண்ட்மெண்ட் 1967, 71st அமெண்ட்மெண்ட் 1992, 92nd அமெண்ட்மெண்ட் வந்து 2003. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தி, கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. ஸோ இது வந்து போடோ, டோக்ரி, மைத்திலி, சந்தலி. ஸோ எந்த அமெண்ட்மெண்ட்ல எந்த லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே கன்ஃபியூஸ் பண்ணி மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால தெளிவாக படிச்சுக்கணும். ஓகே, பிடிஎம்எஸ் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடிஎம்எஸ் 92nd அமெண்ட்மெண்ட் 2003, அது 2001 கூட கொடுத்து ட்விஸ்ட் வைக்கலாம். ஓகே, ஸ்டேட்மெண்ட்ல கேட்கும்போது. ஸோ 92nd அமெண்ட்மெண்ட் வந்து 2003ல வந்து பிடிஎம்எஸ். ஓகே, ஸோ இது வந்து கொங்கணி, மணிப்புரி, நேபாளி, இது வந்து சிந்தி. ஸோ இந்த 22 லாங்குவேஜஸ், இந்த 14 லாங்குவேஜ் அண்ட் மொத்தமா 22 லாங்குவேஜஸையுமே நீங்க லிஸ்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ வரிசையா நீங்க ஏபிசி அந்த மாதிரி எழுதி ஞாபகம் வச்சுக்கலாம். அசாம். ஓகே, ஸோ அந்த அசாமீஸ் இருக்கும், பெங்காலி இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வரிசையாக நீங்கள் வந்து ஏபிசி லெட்டர் எழுதி எந்தெந்த லாங்குவேஜ் வருது அப்படின்றது 22 லாங்குவேஜஸை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அடுத்தது டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்றது பார்த்தோம். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் வந்து ATM ஸ்கொயர் அப்படின்றது பார்த்தோம். 6th ஷெட்யூல். 5th ஷெட்யூல் வந்து ஓகே. அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா இதெல்லாம் ஓகே. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இன்னும் என்ன பார்க்கணும் அப்படின்னா
இதில் யார் யாரோட சேலரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதில் யார் யாரோட ஓட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் கொஷினாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டும் பார்த்துடலாம். யார் யாரோட சேலரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பேர், 9 பேரோட சேலரி, 9 பேரோட ஓட்ஸ். இதுதான் 9ன்ற நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 பேரோட சேலரி, 9 பேரோட ஓத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது யார் யாருன்றதை பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் ஸ்டேட்ஸோட கவர்னர். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர், ரெண்டு பேருமே வருவாங்க, எழுதிக்கோங்க நான் சொல்றேன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் த என்ன ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர்னால எங்க வரும், லோக்சபால. ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா, இது வந்து லோக்சபா. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா சேர்மேன் அண்ட் டெபுட்டி சேர்மேன் ஆஃப் த ராஜ்யசபா. ஓகே, ஸோ 4 வந்துருச்சா. ஸோ ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்பீக்கர் தான் வரும், ஆனால் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர். ஓகே, சிக்ஸ்த் வந்து பார்த்தீங்கன்னா சேர்மேன் அண்ட் டெபுட்டி சேர்மேன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஒரு சில ஸ்டேட்ஸ்க்கு வந்து கவுன்சில் இருக்கும்ல, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். எக்ஸாம்பிள் வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, ஓகே, பீகார், உத்தரப்பிரதேஷ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கக்கூடிய சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மனோட சேலரியை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர், அதே மாதிரி லோக்சபாவோட ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர், ராஜ்யசபாவோட சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன், பிரசிடென்ட், கவர்னர். ஸோ இவங்களோட 6 ஆச்சா. ஸோ 7, 8, 9. ஓகே, ஸோ இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 வந்து இந்த ஓட்ஸ் அண்ட் அஃபர்மேஷனுக்கும் சரி அண்ட் சேலரிக்கும் காமனாக தான் இருக்கும். சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு, ஓகேவா, அடுத்து ஹை கோர்ட்டோட ஜட்ஜு, ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், சிஏஜின்றது வந்து கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இவங்க அந்த 9 பேர் யாரோட சேலரிலாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 9 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஏதோ ஒரு தப்பான ஒரு நேமை கொடுத்துட்டு அவங்க வந்து கேட்கலாம், ஓகேவா, தப்பான ஒரு நேம் கொடுத்துட்டு அவங்கள வந்து ஆப்ஷனில் கொடுக்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஓட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே 9ன்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர், சென்ட்ரலில் மினிஸ்டர் இருப்பாங்களே, ஓகே, ஸோ சென்ட்ரல் மினிஸ்டர், இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், ஸோ அந்த மாதிரி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, அந்த மாதிரி யூனியன் மினிஸ்டர். ஓகே, யூனியன் மினிஸ்டரா. அப்புறம் எம்பி இருப்பாங்களே, மினிஸ்டர் இல்லாமல் எம்பிஸா இருப்பாங்களே, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருப்பாங்களே, ஸோ அவங்களோட ஓட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது கேண்டிடேட் ஃபார் எம்பி. ஸோ எம்பி எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன்ல வந்து ஒரு பதவி பிரமாணம், ஒரு ஓத்தை எடுத்துட்டு தான் கண்டெஸ்டே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் போய் கேண்டிடேட்டா போய் நிற்கிறாங்க, ஒன்றும் ஜெயிக்கல, யாருமே ஜெயிக்கல. கேண்டிடேட்டா யார் வேணா கான்டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை கான்டெஸ்ட் பண்ணும்போது அவங்க போயிட்டு எடுக்கக்கூடிய உறுதிமொழி தான் இந்த தேர்ட் ஒன்று. ஓகே, செகண்ட்ன்றது அவங்க எலெக்ட் ஆகி வின் பண்ண பிறகு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல இதர் லோக்சபாவோ ராஜ்யசபாவிலையோ மெம்பரா இருப்பாங்கல்ல, அப்ப வந்து ஸ்பீக்கரோ, அந்த லோக்சபாவா இருந்தா ஸ்பீக்கர் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு, ராஜ்யசபா இருந்தா சேர்மன் வந்து பண்ணி வைப்பார்ல. ஸோ அது வந்து எம்பியோட உறுதிமொழி, ஓட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன். யூனியன் மினிஸ்டர், சப்போஸ் மினிஸ்டர் ஒரு போர்ட்ஃபோலியோ அலாட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த மினிஸ்டருக்கு ஒரு தனியான ஒரு உறுதிமொழி இருக்கு. ஓகே, ஸோ அவங்களோடது. ஸோ அதே மாதிரி இன்னொரு 3 வந்துடும். என்னன்னா 4, 5, 6. அது என்னன்னா ஸ்டேட் மினிஸ்டர். இங்க எப்படி யூனியன் மினிஸ்டர்னு பார்த்தோமோ அதே மாதிரி இங்க ஸ்டேட் மினிஸ்டர். அப்புறம் இங்க எப்படி எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பார்த்தோமோ அந்த மாதிரி இங்க மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இங்க எப்படி கேண்டிடேட் ஃபார் எம்பின்னு பார்த்தோமோ அதே மாதிரி இங்க கேண்டிடேட் ஃபார் எம்எல்ஏ கேண்டிடேட். ஓகே, ஸோ அவங்களோட பதவி பிரமாணத்தை பற்றி சொல்லியிருப்போம். ஓகே, இன்னொன்று பார்த்தோம், என்ன பார்த்தோம், 7, 8, 9 இது 3மே ரெண்டுத்துக்கும் சேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கும் இதுக்கும் சேம்னு என்ன, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, ஹை கோர்ட் ஜட்ஜு, அப்புறம் சிஏஜி. ஓகேவா. ஸோ இது கண்டிப்பாக கொஷின்ஸாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க, டெஸ்ட்டில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நல்லா புரிஞ்சு படித்து எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ எந்தெந்த அமெண்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.